நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகள் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் பரிசுத்தப்படுவதாக. வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25-27 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? ஆமென். இன்னைக்கு அநேகருக்கு பாத்தீங்கன்னா உலக கவலைகளும் சரீர கவலைகளும் அவங்களுக்கு தினந்தோறும் நெருக்கி கொண்டிருக்குது இல்லையா? எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், நாங்க நாளைக்கு என்ன பண்ண போறோம், எங்களுடைய எதிர்காலம் எதை பத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி நாளைய தினத்தை குறித்து கவலைப்படுறாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா நோய்கள் எல்லாம் கவலைப்பட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா பசங்களுக்கு கல்யாணம் ஆகல, இன்னும் வேலை கிடைக்கல அப்படின்றது கவலைகள் நாள்தோறும் அவர்களை நெருக்கி கொண்டே இருக்குது இல்லையா? அப்படி நம்ம மாம்ச சரீரத்துக்காகவும் இன்மைக்காக நம்ம கவலைப்படுறோமே, அப்படி கவலைப்படலாமா? அப்படி நம்ம கவலையினால எதனா நமக்கு நடக்க போதா? இல்லைன்னா நம்ம இந்த கவலையில நம்ம விடுதலாக என்ன செய்யணும்? எதற்காக நம்ம கவலைப்படணும்? அப்போ கவலைகள் நாள்தோறும் நம்ம என்ன பண்ணணும்? நெருக்கி கொண்டு வேத வசனத்தை கேளாத என்ன தடுத்து போடும். அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லி எழுதி. அப்போ நம்மளுக்கு இருக்கிற கவலைகள் நிறைய இருக்கதான் செய்யும். பூமி அனுதின பாடுகள் போதும் சொல்லி எழுதியால் நாளைக்காக கவலைப்படாதீங்க, நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கான அனுதின பாடுகள் போதும் சொல்லி எழுதி. அப்போ பாடுகள் இருக்கதான் செய்யும். நாம என்ன பண்ணணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணும்? கூடவே கொடுக்கப்படும். நம்ம கர்த்தருக்காக நம்ம நம்முடைய பிரச்சனைக்காக கர்த்தர் நம்ம குடும்பத்துக்காக நிற்பார். அப்போ கர்த்தரை தேடுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்குதுன்றதை நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 13-15 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே, கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். ஆமேன். ஆமேன். நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு ஒரு பட்டணத்துக்கு போய் 1 வருஷம் வியாபாரம் பண்ணி அப்படிப்பட்டவர்களை கேளுங்கள். ஏன்னா நாளைக்கு நடப்பது என்ன பண்ணாது நமக்கு தெரியாது. இன்னைக்கு நம்ம படுத்தோம்னா காலையில் தெரியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கு. அப்போ நாளைய தினம்ன்றது நம்ம கையில கிடையாது, அது நம்முடைய கர்த்தர் கையில இருக்குது. அப்போ நம்ம எப்படி பேசி பழகணும்னா, ஆண்டவருக்கு சித்தமானால் என்னதை நாங்க செய்வோம் சொல்லிதான் நம்ம பேசுவோம். அநேகர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 5 வருஷம் 10 வருஷம் பிளானோட இருக்கிறாங்க. நம்முடைய கர்த்தர் வருகை சமீபமா இருக்குன்னு அநேக வசனங்களால பல சகோதரர் மூலமா கர்த்தர் பேசியும் இன்னமும் பல வருஷத்துக்கான பிளான்கள் என்ன பண்றாங்க அவங்க செய்து கொண்டிருக்கிறதுனால அவங்க தன்னுடைய கிரியினால என்ன பண்றாங்க? தேவன் வரமாட்டாருன்ற அந்த அவிசுவாசத்தை அவங்க கிரியினால காட்டுறாங்க. அவங்க தேவனை அறிந்திருக்கிறோம் சொல்றாங்க, ஆனா அவங்க கிரியினால என்ன பண்றாங்க? நம்முடைய கர்த்தரை மறுக்கிறாங்க. அப்போ முதலாவது நம்ம எதை தேடணும்? எல்லா மனிதர்களுக்கும் அனுதின பாடுகள் இருக்கதான் செய்யும். ஆனா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேட அப்பொழுது இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும். அந்த வேத வசனத்தை நம்ம விசுவாசிச்சு காரியங்களை நடப்பிக்கும். வாசிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38-42 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா?
எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆமென். ஆமென். கர்த்தர் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க மார்த்தாள் வீட்டுக்கு போறாங்க இல்லையா? அப்போ மார்த்தாள் என்ன பண்றாங்க? அநேக வேலைகள்ல ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. ஆனா மரியாள் பாத்தீங்கன்னா அவர் பக்கத்துல உட்கார்ந்து தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு. அப்ப மார்த்தாள் கேட்கிறாங்க, பற்பல வேலை செய்தால் நான் மிகவும் வருத்தம் அடைந்திருக்கிறேன், ஆண்டவரே உங்களுக்கு கவலை இல்லையா, சகோதரி அனுப்ப வேண்டியதானே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஜீசஸ் பதில் சொல்றாரு, நம்முடைய கர்த்தர் பதில் சொல்றாரு, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இன்னைக்கு அநேகர் அப்படிதான். இன்னைக்கு அநேகர் என்ன பண்றோம்? அழிஞ்சு போற காரியத்துக்காக நம்ம என்ன பண்றோம்? கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஐயோ, ஸ்கூல் பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, ஐயோ நான் குழந்தைக்கு இன்னும் கல்யாணம் பண்ண முடியல, இன்னும் என் பையனுக்கு வேலை கிடைக்கல, இப்படின்னு சொல்லி உலக கவலைகள் அவங்களை நெருக்கி கொண்டிருக்கிறது. ஆனா தேவையானது ஒன்றுதான். மரியாள் தன்னை விட்டுவிடப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டானா நம்ம கர்த்தருடைய வசனத்தின் மேல விசுவாசமா இருக்கும். அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் அவருடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள்னு சொல்லி எழுது. நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடும் போது நமக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக நம்முடைய கர்த்தர் நிற்பார். அவர் நம்மளுக்கு என்ன தேவைன்றது எல்லாமே அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும். அவர் நிச்சயமா என்ன பண்ணுவாரு? உங்கள் கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் துடைப்பார். நமக்காக ஜீவனை கொடுத்தவர். இதை செய்யறது அவருக்கு லேசான காரியம் இல்லையா? அப்போ முதலாவது நம்ம என்ன பண்ணணும்? அந்த வசனத்தை விசுவாசிக்கணும். நான் கர்த்தருக்காக நிற்பேன். கர்த்தர் நீதி உள்ளவர் இல்லையா? அவரும் நமக்காக நிற்பார். அப்போ நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடணும்னா இதெல்லாம் கூட கிடைக்கும். சரி, இப்ப நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு கவலை வருது, ஒரு கஷ்டம் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? முதலாவது நம்முடைய கஷ்டங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட விண்ணப்பத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் ஜெபத்தோடும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். வாசிக்கலாம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28 29 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்க எல்லோரும் யார்கிட்ட வரணும்னு ஆண்டவர் சொல்றாரு? என்னிடத்தில் வாருங்கள், அப்போது அவருக்கு என்ன தருவாரா? நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்றாரு. அப்போது உங்கள் ஆத்துமாக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ ஆண்டவருடைய நம்மளுக்கு எந்தனா ஒரு பிரச்சனை, ஒரு கவலை, நம்ம என்ன பண்ணணும்? முதலாவது நம்மளுடைய பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட தான் தெரியப்படுத்தணும். அது ஜெபத்தோட ஆண்டவருக்கு நம்ம இந்த மாதிரி எங்க வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்றத ஆண்டவர்கிட்ட தனி ஜெபத்திலையும் குடும்ப ஜெபத்திலையும் நம்ம அதை தெரியப்படுத்தணும். அப்போ கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்ப்பார், நமக்கு இளைப்பாறுதல் கொடுப்பார், நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். ஏன்னா எவ்வளவு பேர் பாத்தீங்கன்னா நோயாளியா இருந்தாங்க, 12 வருஷம் பெரும்பாலும் அப்படிப்பட்டவங்க இயேசு கிறிஸ்து தொட்ட உடனே சுத்தமானாங்க. எவ்வளவு வியாதிஸ்தர் இருந்தாங்க, பேய்கள் பிடித்திருந்தது, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கர்த்தர் கை வைத்து தொட்டு அவங்களை குணமாக்கினாங்க. அவரை தொட்டவர்கள் யாவரும் சுத்தமானாங்கன்னு சொல்லி இருக்கு. அப்போ நம்மளுக்கு இருக்கிற கவலைகள் எதுவா இருந்தாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட விண்ணப்பத்தினால நம்ம தெரிவிக்கும் போது நமக்கு நிச்சயமா ஆண்டவர் நம்ம கவலை எல்லாவற்றையும், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் குறித்து நமக்கு இளைப்பாறுதலையும் சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சி கர்த்தர் நமக்கு கொடுப்பார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 29 31 வசனம் வாசிக்கலாம். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமென். ஆமென். 2 காசுக்கு, ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவி விற்கிறாங்க இல்லையா? அந்த பறவை கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட சித்தம் இல்லாம அவைகளில் ஒன்றாகிலும் என்ன பண்ணாதான்? தரையில விழாது. ஆண்டவர் அதையே பாதுகாத்து அதுக்கு பிழைப்பு விட்டுகிறார், அதுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார். உங்கள் தலைமையிலெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன? உங்களுக்கு என்ன தேவை? நீங்க பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்ன தேவைன்றதை அவர் அறிந்திருக்கிறார். அதனால பயப்படாதீங்க. அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம்
நீங்கள் விசேஷித்தீர்கள் அல்லவா, அவைகளும் ஆள்றதுக்கு தான் கர்த்தர் நம்மை ராஜாக்களும் ஆசிரியமாக்கினார். நம்ம அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோமே, அப்போ அதற்கு என்ன தேவைன்றதை ஆண்டவர் அறிந்து அதற்கு பிழை கூட்டுகிறார், உணவு அளிக்கிறார். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த பறவையை விட நம்ம எவ்வளவு விசேஷமா இருக்கும். நமக்காக தான் நான் கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். அப்போ நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துது. அப்போது தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுதுன்னு சொல்லி எழுதி. அப்போ நம்ம சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அதற்காக கர்த்தர் என்ன பண்றாரு, ஒரு உவமையை சொல்றாரு. வாசிக்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1-8 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் அவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, நீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஆமென். ஆமீன். ஒரு ஜெபம் பண்றோம், ஒரு ஜெபம் உடனே பதில் கிடைக்கலன்னு வைங்களேன், நம்ம சோர்ந்து போக கூடாது. நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஆண்டவருக்கு சித்தமானதுதான் கேட்கிறோம் இல்லையா, அவருக்கு பிரியமானதை நம்ம கேட்கிறோமானா அப்ப நம்ம தொடர்ந்து சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு ஆண்டவர் ஒரு ஓமை சொல்றாரு. ஒரு பட்டணத்துல பாத்தீங்கன்னா ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் எப்படி பட்டவனா, அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதிக்க மாட்டான். அதே பட்டணத்துல பாத்தீங்கன்னா ஒரு விதவை இருந்திருக்காங்க. அவனிடத்தில் போய், எனக்கும் எதிராளிக்கும் ஒரு காரியம் இருக்குது, நீ வந்து என்ன பண்ணணும், எனக்கு நியாயம் செய்யணும்னு சொல்லி விண்ணப்பம் பண்றாங்க. வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு என்ன பண்ணல, அந்த விதவைக்கு போய் பதில் சொல்லணும் இல்ல நியாயம் தீர்த்து வைக்கணும் அப்படின்ற எண்ணமே இல்லாம இருந்து. பின்பு அவன் நினைக்கிறான், நான் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதிக்காதவனும் தெரிந்து கூட இந்த விதவை என்ன பண்றாங்க, எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியால் இவள் அடிக்கடி வந்து என்னை அழக்காத நான் என்ன செய்வேன், நான் சீக்கிரம் போய் அவங்களுக்கு நியாயம் செய்யணும். அத கர்த்தர் சொல்றாரு. இன்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்க. அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்க. அந்தபடி தேவன் நம்மை இரவும் பகலும் நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய பொறுமையை குறித்து நியாயம் செய்யாம இருப்பாரா? நிச்சயம் நீங்களும் நானும் ஒரு பிள்ளைகளா இருக்கிறேன். அப்ப நிச்சயமா என்ன பண்ணுவாரு, நியாயம் செய்வார் இல்லையா? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்றார். அப்ப நிச்சயமா என்ன பண்ணுவாரு, நம்மளுக்கு நியாயம் செய்வார். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி வசனம் எழுதிருக்கு. அப்ப நம்ம சோர்ந்து போகாம ஜெபத்திலையும் விண்ணப்பத்திலையும் அவர்கிட்ட என்ன பண்ணணும், ஸ்தோத்திரத்திலையும் ஜெபத்திலையும் விண்ணப்பத்திலையும் நம்மளோட தேவைகள் என்னதுன்றதை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். வாசிக்கலாம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 5-9 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான். அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று. என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள். நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆமென். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். அதுக்கு ஒரு உவமையை சொல்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நண்பர் இருக்கிறான். உங்க வீட்டுக்கு திடீர்னு ஒரு விருந்தாளி வந்துட்டாங்க. அப்போ
நடு ராத்திரில போய் அவங்களுக்கு எதனா கொடுக்கணுன்றதுக்காக பக்கத்துல நம்மளோட நண்பர் இருக்கிறானே சொல்லிட்டு நம்பி நீங்க என்ன பண்றீங்க, அந்த வீட்டுக்கு போய் கதவை தட்டி நடு ராத்திரில இந்த மாதிரி எனக்கு விருந்தாளி வந்துட்டாங்க, உங்ககிட்ட இருந்த எதனா சாப்பிட்றதுக்கு எதனா இருந்தா கொடுப்பா அப்படின்னும் போது அவன் உங்களோட சிநேகிதன் என்ன பண்ணுவான், நைட் ஆயிடுச்சு வீட்டுல போய் யாரையும் நான் டிஸ்டர்ப் பண்ண முடியாது, எல்லாம் குழந்தைங்களாம் தூங்குறாங்க, அதனால நீ போயிடு அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்பட்டு கேட்டுக்கொண்டதை நிமித்தம் அவன் என்ன பண்ணுவான்னா எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் இல்லையா. சரி, நம்மளை நம்பி வந்திருக்கிறானே, நமக்காக நம்ம கொடுப்போன்ற நம்பிக்கையோடு தானே நம்ம கிட்ட வந்திருக்கிறான், அவன் வெறும் கையோட நம்ம அனுப்பக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. ஒரு மனுஷனே இவ்வளவு இரக்கம் பாராட்டுவானா நம்மை உண்டாக்கின தேவன் மகா இரக்கம் உள்ளவராக இருக்கிறார் இல்லையா. அப்போ நம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயத்தில் நிச்சயமா என்ன பண்ணுவாரு, அவங்க கேட்கறத கொடுப்பாரு. அதனாலதான் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், கேளுங்கள் கண்டடைவீங்கன்னு சொல்றாரு. அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்க, அவர் நிச்சயமா அதை சுமப்பார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படனா முதலாவது அந்த வசனத்தை விசுவசிக்கணும். இது என்னுடைய கர்த்தர் சொல்லியிருக்கிறார், இது சட்ட புஸ்தகம். இந்த சட்ட புஸ்தகத்துல கர்த்தர் இந்த விதிமுறையை இந்த வசனத்துல சொல்லி இருக்கிறாரா, இது நிச்சயம் நடக்கும். நீங்க எல்லா வசனமும் எல்லா ஆசீர்வாதங்களும் போய் பாருங்களேன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல இருக்கும். இதை செய்தா இதை நான் கொடுப்பேன், நீ தாய் தந்தைக்கு கீழ்ப்படிந்து இருப்பேனா உன் ஆயுசுனால பெருக பண்ணுவேன்ற. அப்போ அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிற அந்த வசனத்தை விசுவாசிச்சு கிரியில நீங்க நடப்பிப்பீங்களானால் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாமே கர்த்தர் நீக்கி உங்கள் குடும்பத்துல சமாதானமும் சந்தோஷமும் உண்டாக்குவார். நீங்க கர்த்தரோட பிள்ளைகளா இருக்கிறீங்க. சரி, அப்படி இருக்கும்போது இவ்வளவு வசனங்கள் இருக்கும்போது நான் ஜெபம் பண்றது எனக்கு பிரச்சனை தெரியல. 10 வருஷமா எங்க வீட்டுல பிரச்சனை, 10 வருஷமா நோயாளியா இருக்கிறாங்க, பல வருஷமா எங்க வீட்டுல ஒரு சமாதானம் இல்லை, நாங்க மாயமான உலகத்துல வேதனையை அனுபவிக்கிறோம், நாங்க கர்த்தருக்கு போறோம், நாங்க சபைக்கு தான் வரோம், சத்திய வசனங்களை கேட்கிறோம், ஏன் எங்களோட ஜெபங்கள் கேட்கப்படல, ஏன் எங்கள் கண்ணீரை கர்த்தர் துடைக்கல அப்படின்ற நிறைய பேர் கேள்வி இருக்குது நம்ம பாக்குறோம் இல்லையா. கர்த்தர் நீதி உள்ளவர்ன்றதை முதல்ல நம்ம அறிஞ்சுக்கணும். நாயக்கேடு இல்லாத தேவன்றது நம்ம போன வாரம் பார்த்தோம் இல்லையா. அவர் உண்மை உள்ளவர், அவர் மகா பரிசுத்தர்னு சொல்லியது. அப்போ ஏன் நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்படல அப்படின்றத வேத வசனங்களை கொண்டு ஆராய்ந்து பார்க்கலாம். யோவான் 9ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசிக்கலாம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். ஆமென். ஆமென். பாவிகளுக்கு தேவன் என்ன பண்ண முடியும், செவி கொடுக்கிறது இல்லை. அப்போ நம்முடைய பாவங்கள் தான் என்ன பண்ண முடியுது, நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படாதபடிக்கு தடுக்கிறதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய பாவங்களை விட்டு ஒழியணும். நம்ம எதெல்லாம் இன்னமும் நமக்குள்ள விரோதம், வைராக்கியம், கலகம், கோல் சொல்றது, இதெல்லாம் நம்மளுக்குள்ள இருந்து வச்சுக்கிட்டு நான் போய் ஆண்டவர்கிட்ட போய் என் ஜெபம் பண்ணுவேன்னு சொன்னா கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பான். அப்போ நம்ம தேவனுக்கு பிரியமானதை செய்யறோமா, நம்ம கிரியை எல்லாம் உத்தமமா இருக்கிறதா, இல்ல நம்ம தேவனை அறிக்கை பண்ணி கிரியையினால அவரை மறுதளிக்கிறோம் அப்படின்றத சோதித்தறிஞ்சு நம்ம வழிகளை விட்டு நம்ம பாவங்களை விட்டு நம்ம திரும்புவோமானால் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கறதுக்கு காதுள்ளவரா இருக்கிறார். வாசிக்கலாம் ஏசாயா 59ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆமென். ஆமென். ரட்சிக்கப்படாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கப்படாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. நம்மளுடைய அக்கிரமம் தான், நம்முடைய பாவம் தான் நமக்கும் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்குன்னா நடுவாக பிரிவினை உண்டாக்கி நம்ம ஜெபங்கள் அவருக்கு கேட்கப்படாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்குது. என்னதுன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய பாவங்கள் தான், நம்முடைய அக்கிரமங்கள் தான். நான் சில பேர் சொல்லுவாங்க, நான் என்ன பாவம் செஞ்சேன். ஒருவனுக்கு கொடுக்க திராணி இருந்தோம், நன்மை எதுன்னு தெரியும், நன்மை செய்ய திராணி இருந்தோம், அதை செய்யாமல் போனா அது பாவம். மேட்டுமையான கண்கள் பாவம், மேட்டுமையான பேச்சுகள் பாவம், பெருமை பாவம்,
அப்போ ஏழைகளுக்கு கொடுக்காம தன் இருதயத்தை அடைத்துக் கொண்டு நம்ம ஜெபம் பண்ணோம்னா அது பாவம். கொர்நேலியு வீட்டுல பாத்தீங்கன்னா கொர்நேலியுவுக்கு சொல்றாரு, உன்னுடைய தானமும் தர்மங்களும் கர்த்தருக்கு நினைப்பூட்டப்பட்டது. அப்போ இதெல்லாம் செய்யாம நான் பாவி இல்லை, நான் கரெக்டா சபைக்கு வரேன், வசனம் எல்லாம் படிக்கிறேன், கேட்கிறேன், அதன்படி நடக்கிறேன்னா நம்மை சோதி தெரிஞ்சு பார்க்கணும். அப்ப ஏன் நம்ம ஜெபம் கேட்கப்படல? அப்போ கர்த்தர் நீதி உள்ளவர்னா அப்போ நான் அநியாயக்காரன். அப்போ எனக்குள்ள என்ன தவறு இருக்குது? இன்னும் ஏன் நம்ம வேத வசனத்துல மேன்மேலும் வளராம இருக்கிறோம்? தேவனை அறிகிற அறிவில மேன்மேலும் ஏன் நம்ம வளராம இருக்கிறோம்? ஏன் ஆண்டவர் நமக்கு கத்துக் கொடுக்க மாட்டாரு? அப்போ நம்ம கிட்ட தாழ்மை இல்லை. ஆண்டவர் கிட்ட போய் நம்ம ஜெபம் பண்ணி கேட்கும் போது எப்படி கேட்கணும்னா, நாங்கள் முட்டாளும் மூடனுமா இருக்கிறோம், உங்களுடைய சத்திய வசனங்களை புரிஞ்சு கொள்றதுக்கு எங்களுக்கு புத்தியை தாங்க அப்படின்னு போய் நம்ம தாழ்மையை ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது தான் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அவர் பேசுகிற சத்தம் நம்ம காதுகளை கேட்கும். காது உள்ளவன் இவனும் கேட்க கடவுள்னா எல்லாருக்கும் காது இருக்குது. அப்போ உணர்வு உள்ளவனா இருக்கணும். ஆண்டவர் இதை சொல்றாரு அப்படின்றது அந்த உணர்வு நம்ம இருதயத்துல இருக்கும். அப்போ நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களும் தான் என்ன பண்ணல, நம்மளுடைய ஜெபங்கள் ஆண்டவருக்கு கேட்கப்பட்டபடிக்கு அவருடைய முகத்துக்கு மறைவா இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய பாவங்கள் தான். வாசிக்கலாம், யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிக்கலாம். நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஆமென். நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு என்ன பண்ணல, கிடைக்கல. ஏன் கிடைக்கல? நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாக இருந்து கூடாமல் போறீங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல பொறாமை, விரோதம், கோபம், வைராக்கியம், சண்டை இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் போய் ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்க மாட்டாரு. நீ உன் காணிக்கை செலுத்த வரும்போது உன் பேர்ல உன் சகோதரருக்கு எதனா குறைஞ்சிச்சுன்னா முதல்ல காணிக்கை வச்சுட்டு போயிட்டு அவன்கிட்ட உப்புறம் போயிட்டு அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணு, காணிக்கை செலுத்துறாரு. அதுக்கு உன் ஜெபத்தை என்ன பண்ண மாட்டாரு, ஆண்டவர் கேட்க மாட்டாரு. சில பேர் சகோதரிகளை கேட்பாங்க. ஏசு கிறிஸ்து நாமத்துல எதை கேட்கலாம் உங்களுக்கு கருவம் இருந்தது இல்ல, ஆனால் நான் சகோதரிகளை கேட்கலாமா அப்படின்னா கர்த்தருக்கு சித்தமானதை கேட்டால் அதை பெற்றுக்கொள்ளும். அப்போ கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று நம்ம சோதித்து பார்க்கணும். அப்போ யாரோட நம்ம என்ன பண்ணணும், சமாதானமா இருக்கும். அப்போ நம்மளுக்குள்ள இருக்கிற விரோதம், கோபம், வைராக்கியம், போராம இதெல்லாம் இருந்துன்னு நம்ம போய் ஜெபம் பண்ணோம்னா நம்மளுடைய ஜெபம் நிச்சயமா கேட்க மாட்டார். கர்த்தர் நிச்சயமா கேட்க மாட்டார். ஏன்னா நம்ம சமாதானம் பண்ணுகிறவங்க தேவனுடைய புத்திரா இருக்காங்க. நம்ம மற்றவங்க கிட்ட சமாதானம் ஆன பிறகுதான் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் ரட்சிக்க பண்ணணும், எல்லாரும் நித்திய ஜீவனை அடையணும், அந்த எண்ணம் நம்ம இருதயத்துல இருந்தாதான் கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்பார். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 15-19 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்து நன்மையை புசிப்பீர்கள். ஆமேன். ஆமேன். இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்க கையை விரித்து அழுது ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்க மாட்டேன்றாரு. நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணாலும் நான் கேளேன். உங்கள் கைகள் ரத்தத்தினால் நிறைந்திருக்கு. ஏன் ஆண்டவர் இதை கேட்க மாட்டேன்றாரு? நீ உன் கைகளை விரித்தாலும் நீ வெகு நேரம் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணினாலும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டேன், தொடர்ந்து சோர்ந்து போகாம நீ ஜெபம் பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா உங்க கைகளை சுத்திக்கரிங்க. உங்கள் கைகளின் கிரிகைகள் பொல்லாப்பா இருக்குது. முதல்ல நம்ம என்ன பண்ணுமா, தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். முதல்ல என்ன பண்ணோம், நம்ம பாவத்தை விட்டு ஓயணும். ரெண்டாவது என்ன பண்ணுமா, நன்மை செய்யப்படுங்கள். ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளும் நம்ம என்ன பண்ணோம், விசாரிக்கணும். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவியின் வழக்கையும் விசாரிங்க. அதாவது நம்ம என்ன சொல்றாரு ஆண்டவர்னா, முதலாவது உங்களோட பாவத்தை விட்டு ஓயுங்க. பாவத்தை விட்டு வெளியே வந்து பாவம் செய்ததை அறிக்கையிட்டு விட்டு விடுங்க. அப்புறம் நன்மை செய்யுங்க. ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நம்மளால முடிஞ்சது எதனா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கர்த்தர் நான் சொன்னா வாப்பா இப்ப பேசிக்கலாம்,
வழக்காடுவோம் வாருங்கன்னா, இப்பவா நம்ம பேசலாம். இதெல்லாம் நீ செஞ்சினா கர்த்தர் என்ன பண்ணாரு, உனக்கு என்ன பிரச்சனைன்றத அன்னைக்கு நியாயம் தீர்க்க வருவார். அப்பொழுது என்ன பண்ணுவாரு, உங்கள் பாவங்கள் செவ்வேறி இருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாக்குவார். அவைகள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போலாகும். நீங்கள் மனம் புரிந்து செவி கொடுத்தால், இந்த வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படிந்து அதன்படி நடந்தீங்கன்னா தேசத்தின் நன்மையை புசிப்பீங்க. உங்க கவலைகள், கண்ணீர், கஷ்டம் எல்லாத்தையும் கர்த்தர் துடைப்பார். அதற்கு நீங்க செய்ய வேண்டியது என்னது, முதல்ல தீமையை விட்டு ஓயணும், நன்மை செய்ய படிக்கணும். அப்போ நன்மை என்னது என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரே. அப்போ ஏழைகளுக்கு இறங்குங்க, கர்த்தர் உங்களுக்காக இறங்குவார். முதல்ல நம்ம ஜெபம் பண்ணும்போது அதை விசுவாசிக்கணும். வாசிக்கலாம், மார்க் 11 வசனம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆமென். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று முதல்ல விசுவாசிக்கணும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்க, அப்பொழுது இவைகள்லாம் கூட கொடுக்கப்படும். அப்படின்னா அந்த வசனத்தை விசுவாசிச்சு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடிங்க, இது கிடைக்கும் நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அப்போ விசுவாசத்தோட நம்ம கேட்கணும். நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அப்போ நம்ம கேட்கறது முதல்ல தேவனுக்கு சித்தமா. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு நம்மளோட பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், அது கர்த்தருக்கு சித்தமே. குழந்தை இல்லைன்னு கேட்கிறோம், அதுவும் கர்த்தருடைய சித்தமே. இதெல்லாம் கர்த்தர் கொடுக்குறான்னு தானே சொல்லி எழுதியிருக்கு. மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவன்னு சொல்றாரு. கர்ப்பத்தின் கனி கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் சொல்லி எழுதியிருக்கு. அப்போ கர்த்தருக்கு பிரியமான காரியமாச்சே. அப்ப ஏன் இது நடக்கல, ஏன் நம்மளுக்கு கிடைக்குது? அப்போ நம்மை நாமே சோதித்தறிஞ்சு நம்ம ஆண்டவர் இடத்துல மனம் திரும்பணும். ஏன்னா கர்த்தருக்கு பிரியமானதை கேட்டா நிச்சயமா கர்த்தர் தருவார். நீதிமொழிகள் 28 வசனம் வாசிக்கலாம். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குறவனுடைய ஜெபம் எப்படி இருக்குதா, அருவருப்பா இருக்கு. அப்போ வேத வசனங்களை சோதித்து அறிஞ்சு ஆராய்ந்து பார்க்கணும், தேவனை தேடணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்க. அதை எதிர போய் தேட முடியும். வேத வசனங்களை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும் போதுதான் சத்தியத்தின்படி நம்ம நடக்க முடியும். தேவனுடைய வித்து உங்களுக்குள்ள இருப்பதனால்தான் அது என்ன பண்ணாது, நம்மளை பாவம் செய்யாதா அப்படின்னு நம்மளை தடுக்கும். அப்போ அந்த கிருபை பொருந்த வசனத்தை நம்ம தேடணும். அப்போ அதை தேடி நம்ம அவரை கூட போய் கேட்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்ம ஜெபத்தை கேட்பாரு. இப்படி நான் வேதத்தை கேட்காம சபை கூடி வருகிறத விட்டுட்டு எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது, அவ்வளவு கவலை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆண்டவரை தேடாம நான் போன சும்மா ஜெபம் மட்டும் பண்ணுவேன்னா உங்களுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பா இருக்குதுன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும், வாசிக்கலாம். 1 யோவான் 3 வசனம் வாசிக்கலாம். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆமேன். ஆமீன். அவருடைய கற்பனைகளை கை கொண்டு, அந்த வசனத்தை நம்ம யாருக்காகவும் என்ன பண்ணக்கூடாது, காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அந்த வசனம் என்ன சொல்லியிருக்கிறதோ அதன்படி செய்யணும். அவருடைய வசனத்தை கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானதை செய்கிறபடியால் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்வோம். அப்போ நம்ம அவருடைய கற்பனைகளின்படி நடக்கிறோமா, அவருக்கு பிரியமானதை செய்யறோமா, அந்த அவருடைய நுகத்தடியை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறோமா, அப்போ கர்த்தர் என்ன பண்ணுவாரு, ஜெபம் கேட்பார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. நீங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். நீங்க அவர்களை சத்துருவா நினைச்சீங்கன்னா கர்த்தர் நமக்கு சத்துருவா மாறுவார். நம்ம அவர்களை சிநேகிதர்களாக நினைச்சோன்னா கர்த்தர் நமக்கு சிநேகிதனா இருப்பார். நீ எதை விதைக்கிறாயோ அதே இருக்கும். நம்ம இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்குதோ அப்படிதான் நம்மளுக்கு காரியங்கள் நடக்கும். அப்போ நம்ம என்னன்னு பண்ணணும், எல்லாரையும் மன்னிக்கிறவங்களா இருக்கணும். நம்மளுக்கு சத்தியத்தை பேசும்போது என்ன ஆகும், நம்ம சத்தியத்தை சொன்னோம்னா சத்ருவுகள் ஆகும்னு சொல்லி இருந்திருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறவங்களா. வாசிக்கலாம், சங்கீதம் 109 வசனம் வாசிக்கலாம். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆமென். சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய சத்துருக்களுக்காகவும் நம்மளை பகைக்கிறவர்களுக்காகவும் நம்மளை துன்பப்படுத்துறதுக்காகவும் நம்ம என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணுங்க. அப்பொழுது உங்கள் ஜெபங்கள் என்ன பண்ணும், கேட்கப்படும்.
நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் ஒருவனுக்கு யாதொரு குறை உண்டானால் என்ன பண்ணுமா? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு நீங்கள் மன்னிங்க. நம்மளும் அநேக விஷயங்களை தவறுறோம் இல்லையா? அப்போ கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவரா இருந்து அன்பு உள்ளவரா இருந்து நம்மளை மன்னிச்சாரு. அப்போ நம்மளும் என்ன பண்ணோம்? மற்றவங்களை மன்னிக்காம அவங்க மேல ஒரு கசப்பை வச்சுட்டு நம்ம ஆண்டவரை போய் தேடுவோமானா நம்மை போல பரிதவிக்கப்பட்டவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவரோட வருகையிலும் கைவிட்டு போவோம், இம்மையிலும் நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படாம போவோம். அப்போ மன்னியாமைன்றது அது பிசாசோட குணம், நம்மளுக்கு இருக்கவே கூடாது. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு இடம் உங்களுடைய எரிச்சல் என்ன பண்ணும்? தனிய கடவுதுன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ நம்ம எல்லா விஷயத்தையும் சோதித்து நம்ம ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறோமான்றதை முதல்ல நம்ம பார்த்து நம்ம பாவங்களை விட்டு ஒளிந்து நன்மை செஞ்சோன்னா கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்பார். சரி, இப்போ நம்ம எண்ணத்தை பூசிப்போம், எண்ணத்தை சாப்பிடுவோம்னு சொல்லி நம்ம உலக கவலைகளுக்காக நம்ம கவலைப்பட்டு இருக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டா இல்ல. சரிகிற முயற்சி அற்ப பிரயோஜனமானது. நம்ம சரிகிறதுக்காக நம்ம கவலைப்படாது, இன்மைக்கான வாழ்க்கைக்காக நம்ம கவலைப்படக்கூடாது. நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, அதுல நம்ம பங்கு கொள்றதுக்கு தான் நம்ம கவலைப்படணும். அதற்கு நம்முடைய ஆவி ஆத்மா சரிகிறம் எல்லாம் பரிசுத்தமா இருக்குதா, அதற்கு குறித்து தான் நம்ம கவலை பண்ணணுமே தவிர இந்த சரிகிற முயற்சிக்காக இனிமேல் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த மாம்சத்துக்காக கவலைப்படுறவர்களா நம்ம இருக்கக்கூடாது. 1 தீமோத்தேயு 4:8-10 வசனங்கள் வாசிக்கலாம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமாயிருக்கிறது. இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஆமீன். சரிகிற முயற்சி அற்ப பிரயோஜனம் உண்டது. அதனால நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? மண்ணால் உண்டானது மண்ணுக்கே திரும்பும் இல்லையா? ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. ஆனா தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின் வரப்போகிற இயேசு கிறிஸ்து ஆகிய நம்முடைய கர்த்தர் வரும்போது அதுக்கு பின்னாடி நடக்க போற 1000 வருஷ அரசாட்சியும் என்றென்றும் நம்ம வாழ போறோம். அந்த நித்திய ஜீவனை நம்ம பங்கு கொள்ள போறோம். பாத்தீங்களா? அந்த வாக்குத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நித்திய ஜீவனை கொடுப்பேன்னு சொன்னதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அது எல்லாவற்றிலும் பிரயோஜனமா உள்ளது. தேவ பக்தினா என்னது? உலகத்தால் கரைப்படாதபடிக்கு திக்கற்ற பிள்ளைகளையும் ஏழைகளையும் விசாரிக்கிறது மாசில்லாத சுத்த பக்தியா இருக்குதுன்னு சொல்லி எழுது. அப்போ கர்த்தர் நிச்சயம் வருவார், நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார், நமக்கு வைத்திருக்கிற வாழ்க்கை மகா பெருசு. அந்த வார்த்தை உண்மை உள்ளதுன்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? பிரயாசப்படுறோம், நிந்தை அடைகிறோம். எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் நம்ம இரட்சகராகிய தேவன் மேல நம்ம நம்பிக்கை வச்சிருக்கோம். நம்முடைய கர்த்தர் வருவார், நிச்சயமா வருவார், எங்களுக்கு அந்த வாழ்க்கை கொடுப்பார். அப்போ மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நம்ம மாம்சத்துக்கு கடனாளி அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள்னு சொல்லி எழுதிருக்கு. ஆவினாலே சரீரத்தின் செய்கையை அளித்தா நம்ம பிழைப்போம். அப்போ தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை என்ன பண்ணுவான்? அதை இழந்து போவான். தன்னை இழந்து போகணும், தன் ஜீவனை இழந்து போகணும்னு நினைக்கிறவன் அதை பெற்றுக்கொள்வான்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ நம்ம இன்மைக்காக என்ன பண்ணக்கூடாது? கர்த்தரை தேடுகளா இருந்தால் நம்மை போல பரிதவிக்கப்பட்டவங்க யாருமே இல்லைன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ நம்ம வரப்போகிறதை நாடி தேடி போகணும். அழிஞ்சு போற ராஜ்யத்துக்காக இல்ல, அழிஞ்சு போற அப்பத்திற்காகவும் இல்ல, போஜனத்துக்காக இல்ல, அழியாத போஜனத்தை தேடுங்கள்னு சொல்லி எழுதி வாசிக்கலாம். கலாத்தியர் 2:20 வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமென். பவுல் சொல்ற வசனத்தை பாருங்க. கிறிஸ்துவோட கூட சிலுவையில் அறையப்பட்டேன். பவுல் மட்டும்தான் கிறிஸ்துவோட சிலுவையில் அறையப்பட்டாரா? நீங்களும் நானும் ஞானஸ்தானம் எடுக்கும்போது இந்த உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டோம். அப்போ அவரோட கூட என்ன பண்ணோம்? அடக்கம் செய்யப்பட்டோம் தண்ணியில முழுகும் போது. அப்போ எழுந்திருக்கும் போது பிழைத்திருக்கிறோம். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்வு. அப்போ நான் மாம்சத்தில் இப்போது பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக ஜீவனை கொடுத்த தேவன் வருவார்னு சொல்லி விசுவாசிக்கிறேனே, அந்த விசுவாசத்துக்காக நான் அவர் வருவார்னு காத்திருக்கிறேனே, அதனால பிழைத்திருக்கிறேன். அப்போ மாம்சத்துக்காக நம்ம கர்த்தரை தேடுவோம், இன்மைக்காக கர்த்தரை தேடுவோம்னா நம்மளை போல பரிதவிக்கப்பட்டவங்க யாருமே கிடையாதுன்னு சொல்லி எழுதி. நம்ம வரப்போகிறதை நாடி தேடி விசுவாசத்தோட பிழைத்திருக்கிறோம் இல்லையா?
வாசிக்கலாம். பிலிப்பியர் 1:20-21 வசனங்கள் வாசிக்கலாம். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடே ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆமென். ஆமீன். இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போவாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு இருக்கிறாங்க. எதனால நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன்னு சொல்றாரு? ஜீவனாகிலும் சாவாகிலும், அதான் நான் உயிரோடு இருந்தாலும் சரி செத்தாலும் கிறிஸ்து என் சரீரத்தில் மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற தைரியம் இருக்குது அப்படின்றாரு. அதாவது மரித்தாலும் என்னை உயிரோடு எழுப்பாரு, உயிரோடு இருந்தாலும் நான் அவருக்கு எதிர்கொண்டு போவேன். ஏன்னா கிறிஸ்துக்குள்ள நான் வாழ்றேன் அப்படின்ற அந்த சந்தோஷம் அவருக்குள்ள இருக்குது. அவர் சொல்றத பாருங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் உங்களோட இருக்கிறேன், உயிரோடு இருந்தா நான் உங்க கூட இருப்பேன், கிறிஸ்து எனக்குள்ள வாழ்வாரு. நான் மரித்தா கிறிஸ்துவோட இருப்பேன், அது எனக்கு அதிக ஆதாயம் சொல்றேன். அப்போ எப்போ சாவு வரும், நான் சீக்கிரமா கிறிஸ்துவோட இணைய மாட்டேனான்னு சொல்லி எப்பொழுது என்ன பண்ணாருன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படி கிறிஸ்துவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம்னு சொல்றாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, சௌக்கியமான எங்கள் மாம்சத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவன் விளங்கும்படி உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்து நிமித்த மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. எந்த நிமிஷம் வேணாலும் அவருக்கு மரணம் வரன்றதை எதிர்பார்க்கிறார். பட்டணந்தோறும் உபத்திரங்களும் அடிகளும் உண்டுன்றது ஆவியானவர் அவருக்கு வெளிப்படுத்துறாரு. அவர் சொல்றாரு, இதுக்கு ஒன்றை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். நான் இன்னைக்கு செத்தா நான் தேவனுடைய ராஜ்யத்துல இருப்பேன்ற அந்த சந்தோஷம் நாளுக்கு நாள் அவரை நெருக்கி கொண்டே இருந்தது. அவர் கர்த்தருக்காக மரணத்தை ருசி பார்ப்பார் என்பதை அவர் என்ன பண்ணாரு? முன்னதாக அறிந்திருந்தார். அப்போ கிறிஸ்துவோட அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? மரணமே வந்தாலும் என்ன பண்ண முடியாது, நம்ம பிரிக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் நம்ம உயிரோட எழுப்புவார். வாசிக்கலாம். ரோமர் 8:36-39 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயம். நம்ம முற்செடிகள்ல விழுந்த விதை கிடையாது, கற்பாறைகள்ல விழுந்த விதை கிடையாது. நல்ல நிலத்துல ஆண்டவர் நம்ம விதைத்திருக்கிறார். நல்ல சபையில, சத்தியம் உள்ள சபைகளை நம்ம இருக்கிறோம். சத்திய வசனங்களால் ஜெனிப்பிக்கப்பட்டோம். அப்போ இந்த உலக கவலைகளோ கஷ்டங்களோ நம்ம ஆண்டவரை விட்டு பிரிக்காது. மரணமானாலும் சரி, ஜீவனானாலும் சரி, மரித்தாலும் அவர் கூட இருப்போம், உயிரோடு இருந்தாலும் அவருக்கு எதிர்கொண்டு போவோம். தேவ தூதர்களானாலும் சரி, அதிகாரங்களானாலும் சரி, வல்லமை ஆனாலும் சரி, நிகழ்காரியங்களானாலும் சரி, வருங்காரியங்களானாலும் சரி, உயர்வா இருக்கட்டும் தாழ்வா இருக்கட்டும், வேற எந்த சிருஷ்டியா இருக்கட்டும், எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்காது என்று நம்ம நிச்சயித்திருக்கோம். மரித்தாலும் நமக்கு மரணமே வந்தாலும் நம்ம கிறிஸ்துவ விட்டு நம்ம பிரிக்க முடியாது. மரித்தா கிறிஸ்துவோட இருப்போம். அவர் திரும்ப வரும்போது நம்மளை உயிர்ப்பிப்பார். அவர்கிட்ட இருந்து நம்மளை பிரிக்க எந்த சக்தியாலும் முடியாது. ஏன்னா எல்லாவற்றிலும் நம்ம கிட்ட என்ன பண்றாரு? அவருடைய அன்பு நம்ம இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கிறத முடிவு பண்ணி நம்ம நிலைத்திருக்கோம். அப்போ நம்ம எதற்காக கவலைப்படணும்? இந்த உலகத்துக்காகவா? உலக கவலைக்காக நம்ம கவலைப்படலாம். நமக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற ராஜ்யம் மகா பெருசாச்சு, அதை சொல்லி முடியாதுன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்படிப்பட்ட ராஜ்யத்தை நம்ம அடைய போறோம். அப்போ நம்ம எதற்காக கவலை பண்ணா? ரட்சிப்பை இழந்து போயிடுவோமா? பிசாசு எதனா நம்ம இருதயத்தை வஞ்சிப்பானா? நம்மை நாமே வஞ்சிக்கப்பட்டு ஏமாந்து போவோமா? ஏன்னா இனிமேல் ஒரு கள்ள சுவிசேஷத்தை கேட்டு நம்ம போய் ஏமாற போவது இல்லை. அப்போ நம்மை நாமே வஞ்சிக்கிறோமா? பிசாசு யார் மேலே கோபம், கசப்பு, விரோதம், வைராக்கியம் இதெல்லாம் உண்டாக்கி நம்மளுடைய தேவனுடைய அன்பை விட்டு பிரியும்படி நம்ம இருதயத்தை ஏவுவானா? அவனுக்கு நம்ம செவி கொடுத்துருமான்ற அந்த பயம் இருக்கும். அதை குறித்து நம்மளுக்கு கவலை இருக்கணும். ரட்சிப்பை குறித்து நம்ம கவலைப்படணும். வாசிக்கலாம். எபிரேயர் 2:4 வசனம் வாசிக்கலாம். அடையாளங்கள்னாலும் அற்புதங்கள்னாலும் பலவித பலத்த செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும்
தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? ஆமென். ஆமென். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கையினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியினுடைய வரங்களினாலும் தேவன் தாமே இந்த சபையில இருக்கிறது என்ன பண்றாரு? சாட்சி கொடுத்தாரு. எவ்வளவு பேருக்கு கேன்சர் குணமாச்சு இல்லையா? எவ்வளவு பேருக்கு நோய்களை குணமாக்கணும், எவ்வளவு பேரோட கண்ணீர்களை கர்த்தர் என்ன பண்ணாரு? துடைத்தார். எவ்வளவு அற்புதமான வசனங்களை நமக்கு விளக்கி சொன்னார். ஆண்டவருடைய வருகையை நமக்கு முன்னதாக சொன்னார். வேதத்தில் இருக்கிற மறைப்பொருள் எல்லாவற்றையும் விளக்கி நம்மளுக்கு சொன்னார். ஆவியானவர் நம்முடைய சபைகளை இருக்கிறார் என்பதற்கு எவ்வளவு சாட்சியை நம்ம பார்த்தோம். அப்படி இருந்தும் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நம்ம கவலையற்று இருப்போமானால், சின்ன சின்ன கவலைக்காக, உலக கவலைக்காக தேவனை விட்டு விலகுகிறதுக்கான பொல்லாத இருந்து நமக்கு தேவை கிடையாது இல்லையா? அப்போ இந்த ரட்சிப்பை குறித்து நம்ம கவலை பண்ணோம். அப்படி கவலையற்று இருப்போமானால் வரப்போகிற தண்டனைக்கு நம்ம எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அப்போ ரட்சிப்பை குறித்து கவலைப்படணும். முறிவு பரிந்து நிலைத்திருக்கிறவன் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவான்னு சொல்லி எழுதியிருக்குது. அப்போ எந்த சூழ்நிலையும் எதுவும் என்ன கிறிஸ்துவோட அன்பை விட்டு பிரிக்காதபடிக்கு நான் எப்பொழுதும் என் இருதயத்தை கர்த்தர் பக்கம் சாய்த்து கொண்டிருக்கணும். நம்ம பவுல் சொல்றதை பாருங்க, எல்லா சபைகளின் குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. அப்போ ஒருவன் பலவீனரானால் நானும் பலவீனா இருக்கவில்லையா? ஒருவன் இடறினால் என் மனம் எரியாது இருக்குமோன்னு கேட்கிறார். ஏன்? சுவிசேஷம் அறிவிச்சு இயேசு கிறிஸ்துவை தேவன் என்பதை உங்களுக்கு உணர்த்தி அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார் என்று சுவிசேஷத்தின் மூலமா கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும் பவுல் என்ன பண்ணாரு? கர்ப்ப வேதனைப்பட்டார்ல. இன்னைக்கு எல்லா சகோதரர்களும் சுவிசேஷம் அறிவிக்கிறது எதுக்காக? உங்களுக்குள்ள கிறிஸ்துவோட ஆவி உருவாகணும்ன்றது தான். அப்போ கிறிஸ்துவை நீங்க உங்களுக்குள்ள உருவானதுக்கு அப்புறம் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துக்குள் உங்களை பெற்றேன். அப்போ நீங்கள் எங்களுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்களே. அப்போ ஒருத்தர் தவறி போகும்போது இன்னொருத்தவங்க இவ்வளவு நாள் சுவிசேஷம் சொல்லி சத்திய வசனங்களை ஜெனிப்பித்தமே, அவங்க விட்டு போகும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? கவலையா இருக்கும் இல்லையா? அது நாள்தோறும் நம்மளை நெருக்கும் இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, 99 ஆடுக்காக இல்ல, துளைந்து போன அந்த ஒரு ஆடுக்காக தான் கர்த்தர் நமக்கு தேடி வந்தாருன்னு சொல்லிடுது. அது திரும்ப வரும்போது பரலோகத்துல எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இப்போ அதே போலதான் சபையில என்ன பண்றோம்? ஒருத்தர் பின்மாற்றம் அடைஞ்சு திரும்பவும் சபைக்குள்ள வரும்போது கர்த்தரை முழு மனதோடு வரும்போது ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கும் அவ்வளவு சந்தோஷம் இருக்கு இல்லையா? ஆனா அப்படி இடரும் போது நம்ம கவலையா தான் இருக்கும் இல்லையா? அதுதான் பவுல் சபைகளில் சில வசனங்களை எழுதி வைத்திருக்கிறார். அதை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள் வாசிக்கலாம். ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பேனோவென்றும் விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், கோட் சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோவென்றும் மறுபடியும் நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதாய் இருக்குமோவென்றும் பயந்திருக்கிறேன். ஆமென். அவர் எதற்காக துக்கப்படுறாரு பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் உங்களை கண்டிச்சுட்டு போனேன். அப்போ கண்டிச்சுட்டு போகும்போது முன்னாடி உங்க இருதயத்துல எப்படி இருந்துச்சு? விரோதங்கள், வைராக்கியம், கோபம், வாக்குவாதம், புறம் கூறுதல், கோட் சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள், இதெல்லாம் இந்த சபையில இருந்துச்சு இல்லையா? கொரிந்து பட்டணத்துல. அப்போ நான் உங்களை கண்டிச்சு புத்தி சொன்னேன். மறுபடியும் நான் வரும்போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தலாகி எல்லாரும் என்ன பண்ணோம்? தங்கள் அசுத்தத்தையும் காம விகாரத்தையும் பாவங்களையும் விட்டு மனம் திரும்பாமல் இருப்பாங்களோ? அவங்க இன்னும் மனம் திரும்பாம இருக்கிறாங்களா அப்படின்ற அந்த கவலை, அந்த துக்கம் அவருக்கு இருக்கதான் செய்யுது இல்லையா? அப்போ ஏன்னா இந்த யாதொரு கசப்பான வேர் உங்க இருதயத்துல முளைச்சிச்சுன்னு வைங்களேன், அது உங்களை தீட்டுப்படுது. பரிசுத்தம் இல்லாம ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. அப்போ பரிசுத்தத்தை கெடுக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த விரோதம், வைராக்கியம், கோபம், வாக்குவாதம், புறங்கூறுதல், சண்டை, இது எல்லாமே என்ன பண்ணும்? பொறாமை, இது எல்லாமே நம்ம இருதயத்துல கசப்பா என்ன பண்ணும்? பரிசுத்தத்தை நம்ம இழந்து போயிடுவோம். தேவன் நம்ம விட்டு போயிடுவார். வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15-17 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி
கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசி கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மன மாறுதலை காணாமற் போனான். ஆமென். ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு. கிருபைனா என்னது? தேவன் நமக்காக மாம்சத்துல இறங்கி வந்து நமக்காக நம்முடைய ஜீவனை கொடுத்தார். என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையில் தந்தார். அவருக்கு முன்னாடி ஒரு சந்தோஷம் இருந்துச்சான். என்ன தெரியுமா? பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக அவமானத்தை எண்ணலன்றார். அப்போ அவருக்கு என்ன சந்தோஷம் இருந்துச்சுன்னா, பிள்ளைகளை மகிமையில கொண்டு வந்து சேர்க்க போறோன்ற சந்தோஷம் இருந்துச்சு. அப்போ அப்படிப்பட்ட அந்த கிருபைய தேவன் தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மள சுய ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்ட அந்த கிருபைய நம்ம இழந்து போகணுமா? ஏன்னா யாதொரு கசப்பான வேர் முளை தெலும்பி கலக்கம் உண்டாக்கினதுனால் அநேகரை தீட்டுப்படுத்தும். இப்போ உதாரணத்துக்கு மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்குதுன்னு நம்ம பார்க்கிறோம். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சுனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், வெறிகள், களியாட்டங்கள், இவைகளை செய்கிற யாரும் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. இது எல்லாமே தீட்டுப்படுத்தும். நல்லா பாருங்க, சவுல் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆனா கோலியாத்தை கொண்டுட்டு வரும்போது தாவீது மேல சவுல் பொறாமை கொள்றாரு. அப்போ பொறாமை கொள்ளும் போது காய் மகாரமாய் அன்று முதல் அவரை பார்க்க வைக்கிறார். அப்போ எனக்கு 1000 கொடுத்தாங்க, தாவீதுக்கு 16,000 கொடுத்தாங்க, இன்னும் ராஜ்யத்தை மட்டும் தான் கொடுக்கலன்னு சொல்லி அவன் மேல பொறாமப்பட்டனையும் சவுலுக்குள்ள இருந்த ஆவி அவரை விட்டு விலகி தாவீது கிட்ட போது கர்த்தர் பொல்லாத ஆவியை அவருக்குள்ள அனுப்பினார். இதுக்கு காரணம் என்ன? பொறாமை. அந்த ஒரு பொறாமைன்ற அந்த கசப்பு முழுவதும் அவனுக்குள்ள என்ன பண்ணுச்சு? விஷமா மாறிச்சு. அதனாலதான் கொஞ்சம் புளித்த மாவு எல்லாவற்றையும் புளிப்புள்ளதாக்கும். யாதொரு கசப்பான வேறு. இப்போ ஏசாவை பாருங்க, ஒரு சிரேஷ்ட புத்திர பாகத்தை அற்பமான சாப்பாடுக்காக இழந்து போனார். யூதாசை பாருங்க, 30 வெள்ளிக்காசுக்காக எவ்வளவு பெரிய மகிமையை இழந்து போனார். அப்போ அனன்யா சப்பிரால பாருங்க, பெருமைக்காக ராஜ்யத்தை இழந்து போனாங்க. அப்படி அவங்க திரும்ப ஏசா என்ன பண்றாரு? திரும்ப கண்ணீர் விட்டு அழுது கவலைப்பட்டு கேட்டா கூட என்ன கிடைக்கல, கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான். அப்போ ஒரு சின்ன விஷயம் என்ன பண்ணோம்? நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து போறதுக்கு காரணமா இருக்கு. ஆகையால் இந்த திஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நம்ம எப்படி இருக்கணுமா? அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா யாதொரு கசப்பு நம்ம மேல இருக்குதா? யாருக்கு மேலேயாவது இருக்கா? இன்னைக்கு நம்ம கைகளை வைத்து நம்ம இருதயத்தை தொட்டு பாருங்க. அப்படி அந்த சின்ன கசப்பு நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஏன்னா நம்ம அந்த கசப்புனால தீட்டாயிடுவோம். அப்போ கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நம்ம விட்டு வெளியே போயிடுவார். கர்த்தர் நம்ம விட்டு வெளியே போனா பொல்லாத ஆவி வரும். நிறைய பேருக்கு தேவன் நம்மளை விட்டு போனதே தெரியாது. சிம்சோனுக்கு கர்த்தருடைய ஆவி அவரை விட்டு வெளியே போனது அறியாது இருந்தார். அப்போ நாம நிதானித்து போனோம். அதனால பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரா? சோதித்தறிந்து பாருங்கன்றார். அப்போ நம்ம சத்தியத்தை, இவ்வளவு சத்தியத்தை கேட்கிறோமே, எவ்வளவு வசனங்கள் தினந்தோறும் நம்முடைய சகோதரர்கள் போதிக்கிறார்களே, அப்போ நம்ம இருதயத்தை காத்துக் கொள்கிறோமா? வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26 29 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வருமென்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தமென்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவனாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். ஆமேன். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்துட்டோம். நம்ம இயேசு கிறிஸ்து தான் தேவன்றதை நம்ம அறிஞ்சோம் இல்லையா? அவரோட அன்பு என்ன பண்ணோம்? ருசி பார்த்து. அப்போ அவ்வளவு வசனங்களை கேட்டு மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவளா இருந்தா இது பாவம் தெரியும். அப்படி இருந்தும் நம்ம அதை செஞ்சோம்னா பாவங்களுக்காக இன்னொரு பலி கிடையாது. அப்போ நியாய தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்க்கறதுனால விரோதிகள் என்ன பண்ணும்? பட்சிக்கும் கோபாக்கனை தான் இருக்கும். மோசையோட நியாயப்பிரமாணத்தை தள்ளுகிறவன் 2-3 சாட்சிகளால் என்ன பண்ணுவாங்கன்னா கல்லெறிஞ்சு கொல்லப்படுவதை நம்ம பார்க்கிறோம்.
அப்படி இருக்கும்போது தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தம். எப்போ நம்ம பரிசுத்தம் செய்த உடன்படிக்கை ரத்தம்னா என்னது? நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோம் இல்லையா? ஞானஸ்தானம் மாம்ச அழுக்கிறதை நீக்கிறதாக இல்லாமல் அது நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா இருந்து உங்களை ரட்சிக்கிறது. இப்போ ஞானஸ்தானம் எடுத்து தேவனை அறிஞ்சு பரிசுத்த ஆவியை பெற்றுட்டு திரும்பவும் போய் நம்ம கர்த்தருக்கு விரோதமா பாவம் செஞ்சோம்னா தேவனுடைய குமாரனை காலில் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினையாக்கு பாத்திரமா இருப்பான்றதை யோசிச்சு பாருங்க. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4-6 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஆமென். ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டோம். நம்ம எப்போ பிரகாசிக்கப்பட்டோம்? ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளான போது நம்ம பிரகாசிக்கப்பட்டோம். பரம ஈவை ருசி பார்த்தோம். கர்த்தர் நமக்காக ஜீவனை கொடுத்த அந்த அன்பை நம்ம என்ன பண்ணோம்? ருசி பார்த்தோம். பரிசுத்த ஆவியை பெற்றோம். தேவனுடைய நல்வார்த்தைகளையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தோம். அப்புறம் 1000 வருஷ அரசாட்சியில நமக்கு என்னென்ன ஆண்டவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார், அப்படிப்பட்ட உலகம் எப்படி இருக்குன்றதை நம்ம சோதித்து அறிஞ்சு பார்த்தோம். எல்லாத்தையும் பார்த்தோம், ருசி பார்த்தோம். ஆண்டவரை மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் என்ன பண்றாங்க? சிலுவையில் அறைகிறபடியால் அவரை அவமானப்படுத்துறோம். சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு அவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம். மனப்பூர்வமா போய் இனிமேல் நம்ம பாவம் செஞ்சோன்னு வைங்க, இனிமேல் நம்மளுக்கு இன்னொரு பலியும் கிடையாது. அது அவங்களோட இருதயத்தை புதுப்பிக்கிறது கூடாத காரியம் வேதத்துல எழுதிருக்கு. அறியாத காலத்துல இருந்தா நம்மளுக்கு என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் மன்னிச்சுட்டே இருந்தாரு. இதெல்லாம் பாவம், இது சாவுக்கு ஏதுவான பாவம் நமக்கு தெரிஞ்சோம். அந்த இச்சை மேல ஆசை வச்சு ஆண்டவர் அசட்டை பண்ணி அவரை அவமதித்து அந்த பாவத்துல ஈடுபட்டு திருப்பி வந்து நான் மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னா கர்த்தர் மன்னிக்க மாட்டோம். அப்போ நம்ம பரிதவிக்கப்பட்டவங்களா இருக்கும். மனப்பூர்வமா போய் பாவம் செஞ்சா இன்னொரு மன்னிப்பு கிடையாது. ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்கும். உங்கள் இருதயங்கள் பெருந்தின்றினாலும் வெறிகளாலும் லௌகிக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்க எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. வாசிக்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். அப்போ அவிவிசுவாசம் தான் இதுக்கு காரணம் இல்லையா? அப்போ அவிவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களுக்குள்ளே இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்க. கர்த்தர் நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். அப்போ தேவனுக்கு நம்ம பயப்படணும். தேவ பயம் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்தும். தேவனுக்கு பயந்தா மட்டும்தான் நம்ம உண்மையும் சத்தியமும் நீதியுமா நடப்போம். அப்போ தெய்வ பயம் நம்ம இருதயங்களில் ஆழக்கடவு. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஆமேன். ஆமேன். அப்போ நம்மளுக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அதுல நம்ம பிரவேசிப்பதற்கு ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லையா? உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு நம்ம எப்படி இருக்கணும்? பயந்திருக்கணும். அந்த ரட்சிப்பை குறித்து நம்ம கவலைப்படும். அப்போ அந்த ரட்சிப்பை குறித்து நம்ம கவலைப்படும் போதுதான் நம்மளுக்கு என்ன வரும்? மனமாறுதல் உண்டாகும். நம்ம இல்ல லௌகீக கவலையை குறித்து உலக கவலை குறித்து கவலைப்பட்டுட்டு எதற்காக கவலை பண்ணணுமோ அதை குறித்து நம்ம கவலைப்படாம இருந்தோம்னு வைங்களேன், கடைசியில நம்ம பரிசோதிக்கப்பட்டவங்களா இருக்கும். லௌகீக துக்கம் மரணத்தை உண்டாக்கும், ஆத்மா துக்கமோ ரட்சிப்பை உண்டாக்கும் சொல்லி எழுதி வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 9-11 வசனங்கள் வாசிக்கலாம். இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல,
மனம் திரும்புவதற்கேதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் இரட்சிப்புக்கேதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே, அது உங்களில் எவ்வளவு ஜாக்கிரதையும் குற்றந்தீர எவ்வளவு நியாயம் செலுத்துதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். ஆமென். ஆமென். 1 கொரிந்தியர்ல பாத்தீங்கன்னா பவுல் சபையை கண்டித்துட்டு போறார் இல்லையா? அப்போ அவர் கண்டிக்கும் போது எல்லாருக்கும் என்ன ஆச்சு? துக்கமாயிடுச்சு. ஆனா இப்போ அவர் என்ன சொல்றாரு பாருங்க, இப்பொழுது நான் சந்தோஷப்படுறேன், நீங்க துக்கப்பட்டதுக்காக இல்ல. நான் நீங்க கண்டிக்க போகும்போது நீங்க துக்கப்பட்டீங்க, என் மேல கோபமா இருந்தீங்களே, அதுக்காக இல்ல. இப்பொழுது மனம் திரும்ப இருக்கீங்க இல்லையா? மனம் திரும்புவதற்காக துக்கப்பட்டீங்க பாத்தீங்களா? அதற்காக நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டம் வராதபடிக்கு துக்கம் அடைந்தீங்க இல்லையா? தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபத்திற்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு எதுவான மனம் திரும்புதலை உண்டாக்கும். அப்போ ஒரு பாவம் செய்யணும், அந்த பாவம் செய்யக்கூடாது நம்ம இருதயத்துல இருக்கிறது. நம்ம செய்ய மாட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம வைராக்கியமா இருக்கிறோம். எல்லாரிடத்துலயும் சாந்தமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த தப்பை செய்யும் போது ஆண்டுகிட்ட போய் மன்னிப்பு கேட்போம். திரும்பவும் போய் செய்யும்போது நம்மளுக்கு மன்னிப்பு கேட்போம். 3ஆம் டைம் செய்யும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? துக்கமாயிடும். என்னடா இது திரும்ப திரும்ப நம்ம ஆண்டுகிட்ட போய் இதை கேட்டு போய் செய்யறோமே அப்படின்ற அந்த துக்கம் உங்களுக்கு அந்த கண்ணீரை உண்டாக்கும். அப்போ ஏசப்பா எங்களால முடியல. இதுக்கு முதல் காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நம்மளுடைய பாவங்களுக்கு நம்ம துக்கப்படணும். நம்ம இதை செய்யறமேன்னு சொல்லி நம்ம அதை மனம் திரும்பணும். அப்பதான் அதை விட முடியும். ஏன்னா நான் செய்யறேன்னா நம்மளால விட முடியாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லி அவர்கிட்ட தான் போய் நிற்கணும். அப்பா, இந்த பாவங்களை செஞ்சு உங்களை நான் தினந்தோறும் துக்கப்படுத்துறேன், இதுல இருந்து எனக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க துக்கப்பட்டீங்கன்னா, மனம் திரும்புதலுக்கு துக்கப்பட்டீங்களா, அது உங்களுக்கு ரட்சிப்பை உண்டாகும். இதே லௌகீக துக்கம் இருக்குது பாரு, நான் என்ன சாப்பிடுவேன், என்ன புசிப்பேன், என் பிள்ளைகளுக்கு என்ன நடக்க போகுது, நான் இன்னும் எவ்வளவு வருஷம் இருக்க போறேன், அதுக்கான ஆதாயம் இல்லையே, நான் என்ன சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்ற இந்த கவலை உங்களுக்கு மரணத்தை உண்டாக்கும். மாம்ச சிந்தை மரணம் சொல்லி எழுது. அப்போ பாருங்கள், நீங்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தீங்க இல்லையா? அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும் இனி அந்த தப்பை செய்யக்கூடாதுன்றது. குற்றம் தீர்க்கிற எவ்வளவு நியாயம் செலுத்துதலையும் எவ்வளவு வெறுப்பு, நம்ம மேலேயே வெறுப்பு வரும், எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலத்தையும் எவ்வளவு பக்தி வைராக்கியம் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாயிட்டு இந்த விஷயத்துல நம்ம என்ன பண்ணோம்? அந்த தப்பை செய்யாதபடிக்கு நம்ம பரிசுத்தமாகும். அப்போ நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை பரிசுத்தமாக விளங்க பண்ணீங்க இல்லையா? அப்போ தேவனுக்கு ஏற்ற துக்கம் நமக்கு எப்படி இருக்குது? ரட்சிப்பை உண்டாக்கும். அப்போ ஆத்துமாக்காக நம்ம இன்னும் என்ன பண்ணோம்? கவலைப்படுகிறவர்களா இருக்கணும். மரண பரியந்தம் உண்மையா இருப்போமான்ற அந்த கவலை நம்ம தினந்தோறும் இருக்கணும். யாராவது ஒரு சகோதரன் இடறி போயிடுவானா நம்ம சபையில, அப்போ அந்த சகோதரனை அழைத்து என்ன பேசணும்? ஒரு சகோதரி இடறி போகும்போது நம்ம என்ன பண்ணோம்? அவங்களை கூப்பிட்டு சத்தியத்தை சொல்லி எப்படியாவது நம்மளை வளைக்கலாமே தவிர சத்தியத்தை வளைக்க கூடாது. அப்போ எல்லாருக்கும் எல்லாமும் ஆகணும், ஆனாலும் கிறிஸ்துவின் பிரமாணம் உள்ளவனா நம்ம இருக்கணும். அப்படி எப்படியாவது அவங்களை என்ன பண்ணோம்? சத்தியத்துக்குள்ள கொண்டு வரணும். அப்போ கடைசி காலத்துல வெளிப்படுத்த நம்மளுக்கு ஒரு பெரிய உலகம், இனி வர போற உலகத்துல நம்ம அடைய போறோன்ற சந்தோஷம் இருக்கு இல்லையா? ஆனாலும் சில விஷயத்துல நம்ம துக்கப்பட வேண்டியதுதான் இருக்கு. வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிக்கலாம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். கடைசி காலத்துல நம்மளுக்கு வெளிப்பட ஆயத்தமா இருக்கிற ரட்சிப்புக்கு நம்ம விசுவாசத்தை கொண்டு இப்ப என்ன பண்றோம்? காத்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு கிடைக்க போற சுதந்திரம் பரலோகத்துல இருக்குது. இப்போ அது நமக்காக இறங்கி வரப்போது. நம்முடைய கர்த்தரோட என்ன பண்ண போறோம்? நம்ம அரசால போறோம். ஆனாலும் இதுல மிகுந்த நம்ம சந்தோஷம் இருக்கதான் செய்யுது. என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமான இருப்பதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளை நம்ம என்ன பண்றோம்? துக்கப்படுறோம். இப்போ அழிந்து போகிற பொண்ணு பாத்தீங்கன்னா அக்கினினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாதாக காணப்படும். இப்போது நம்ம எப்படி இருக்கோம்னா, அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள்,
இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்திருக்கிறதுமான சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைவீங்க. நீங்க நல்லா பாருங்க, நம்முடைய கர்த்தரை அந்த நிமிஷத்துல நம்ம பார்க்கும்போது நம்முடைய கவலைகள், கண்ணீர், கஷ்டம் எல்லாமே என்ன பண்ணும், ஒரு நிமிஷத்துல மறைஞ்சு போகும். அப்போ சோதனை இருக்கதான் செய்யும், அதை நம்ம ஜெயிக்கணும். ஏன்னா சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிடத்தை தருவார். அப்போ அந்த சோதனையை நம்ம ஜெயிக்கத்தான் போகணும். ஏன்னா ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தான் ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பன்னு நம்முடைய கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனால நம்ம ஜெயம் கொள்கிற பிள்ளைகளா இருக்கு. வாசிக்கலாம், யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம் வாசிக்கலாம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமென். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அப்போ நிச்சயமா நம்மளுக்கு இந்த உலகத்துல எப்படி இருக்கும், உபத்திரம் இருக்கும். அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவாங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. அநேக உபத்திரங்கள் வழியா தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் போக முடியும்னு வேறொரு வசனம் சொல்லுது. அப்போ இந்த உபத்திரங்கள் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், வாசிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிக்கலாம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையையும் உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஆமென். சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது நம்ம எப்படி இருக்கணுமா, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும். அப்போ நீடிய பொறுமை எப்படி நம்மளுக்கு வரும்னு பாத்தீங்கன்னா, உபத்திரங்களை நம்ம சகிச்சா மட்டும்தான் நீடிய பொறுமை வரும். அப்போ ஆண்டவர் ஏன் இந்த உபத்திரத்தை அனுமதிக்கிறார்னா, உங்களுக்கும் எனக்கும் நம்மளுக்கு நீடிய பொறுமையும் நீடிய சாந்தனமும் வரணும்னா இந்த உபத்திரங்களை நம்ம அனுபவிக்கணும். அப்போ இந்த உபத்திரத்தை நம்ம எப்படி பண்ணணுமா, சந்தோஷமாக எண்ணுங்க. ஏன்னா இந்த உபத்திரத்துக்கு அப்புறம் நமக்கு என்ன வரப்போகுது, நீடிய பொறுமையும் நீடிய சாந்தமும் வரப்போகுது. நம்ம நிறைய கஷ்டங்கள் படுறோம் இல்லையா, நிறைய பிரயாசப்படுறோம், ஆண்டவருக்காக ஊழியம் செய்றீங்க, அது போறீங்க, அங்க போறீங்க. நிறைய சில பேர் பரலோகத்தில் அதிக மேன்மை உண்டு என்று தங்கள் ஆஸ்திகளை சந்தோஷமாக கொள்ளடிக்க கொடுத்தாங்கன்னு சொல்லியது. கர்த்தருக்காக நீங்க செய்கிற எல்லா கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதுனாலும் செய்து வருகிறதுனாலும் அவருடைய நாமத்துக்கு நிமித்தம் நீங்கள் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. நிச்சயமா உங்களுக்கு நீதி செய்வார், நீங்க கவலைப்படாதீங்க. நம்முடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் துடைப்பார். அவர் வரும்போது, அவரை பார்க்கும் போது அப்புறம் யோசிச்சு பாருங்க, அந்த சந்தோஷம் நம்மளுக்கு எப்படி இருக்கும். அவர் நமக்காக தான் இறங்கி வந்தார், திரும்பவும் 2ஆம் வருகையிலும் நமக்காக தான் வரார். அப்போ அவருக்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு பாக்கியவான் சொல்லியிருக்கு. அந்த ஒரு நாள், அந்த ஒரு நிமிஷம் நம்முடைய கஷ்டங்கள், கண்ணீர், கவலைகள் எல்லாமே போயிடும். வாசிக்கலாம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். வாசிக்கலாம், யோவான் 16ஆம் அதிகாரம் 20-22 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். ஆமீன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சொல்றாரு. நல்லா பாருங்க, ஸ்திரீயானவள பிரசவ காலம் வந்திருக்கும் போது அநேக என்ன பண்ணுவாங்க, துக்கம் அடைவாங்க, வலி, வேதனை இதெல்லாம் அனுபவிப்பாங்க. ஆனா குழந்தை பிறந்தோடனே அந்த குழந்தை முகத்தை பார்த்து அந்த சந்தோஷத்துல அவங்களுக்கு அந்த வேதனையும் வலியும் எதுவுமே தெரியாது. அவங்க அவ்வளவு மன மகிழ்ச்சியா இருப்பாங்களா. அது போல நம்மளுக்கு இப்ப பிரசவ காலம் தான், ஆனா நம்முடைய கர்த்தர் வரப்போறார். அப்போ அவரை பார்க்கும் போது நம்முடைய கண்ணீர், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாமே ஓய்ந்து நம்ம இளைப்பாறுதல் அடைய போறோம். அந்த ஒரு நிமிஷம் நம்மளுக்கு கிடைக்க போற அந்த சந்தோஷம், நீ நினைக்கிற மாதிரி அந்த ஒரு நிமிஷம் இல்ல, அவரை பார்க்கிற அந்த வினாடி எவ்வளவு மன மகிழ்ச்சியா இருக்கும் தெரியுமா. என்றென்றைக்கும் கர்த்தரோட இருக்கு. அவருடைய பாடுகள் பட்டால் அவருடைய அரசாளுவோன்னு சொல்லி எழுதியிருக்குது. அப்போ அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளியானதால் சந்தோஷப்படுங்க. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளியானதால் சந்தோஷப்படுங்க. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதியை செலுத்த கடுவோம். ஆட்டுக்கற்றையானவருடைய கல்யாணம் வந்தது.
அவருடைய மனைவி தன்னை ஆயத்தமா பண்ணினால் சொல்லி எழுதி. அப்போ சந்தோஷமா இருங்க, நம்முடைய கர்த்தர் வருகிற காலம் சமீபமா இருக்கு. எல்லாத்துக்கும் முடிவு சமீபமாயிற்று. அதனால நிச்சயமா கர்த்தர் வரப்போகிறார். நம்மளுடைய கவலைகள் கண்ணீர் எல்லாத்தையும் துடைக்க போகிறார். நம்மளுக்கு கிடைக்க போற பாக்கியம் மகா பெருசு. வாசிக்கலாம். சங்கீதம் 31 வாசிக்கலாம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஆமென். ஆமென். உமக்கு பயந்திருக்கிறவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்பி இருக்கிறவர்களுக்கும் நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிற உங்களுடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கு. நம்ம எவ்வளவு 1000 வருஷ அரசாட்சியோட மகிமை என்னதுன்றதை நம்ம பார்த்தோம். அதுல சந்தோஷம், எவ்வளவு சந்தோஷம் இருக்குன்றதை நம்ம பார்த்தோம். கவலைகள் கண்ணீர்கள் எதுவுமே இல்லாம நம்ம கர்த்தருடைய சமாதானமும் சந்தோஷமும் நீடித்த நாளா நம்மளோட வீட்டுல இருக்க போறோம். அப்போ எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. ஏன்னா உங்களுடைய நாமமும் என்னுடைய நாமமும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. அதற்காக சந்தோஷப்படுங்க. வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:4 வாசிக்கலாம். கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஆமென். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்றேன். நம்முடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டதுக்காக சந்தோஷப்படுங்க. நீங்கள் படுகிற எல்லா பிரயாசத்தையும் கர்த்தர் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளவர் அல்ல, அவர் நீதி செய்வார். சந்தோஷப்படுங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க. உபத்திரத்திலே பொறுமையாயிருங்க. ஜெபத்திலே உறுதியாய் தரித்துக் கொள்ளுங்க. இந்த உலகத்துல நம்மளுக்கு கவலைகள் கண்ணீர்கள் கஷ்டங்கள் எல்லாம் பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். அத்தி மரம் துளிர் விட்டாமல் போனாலும் சரி, திராட்சை செடி பழம் உண்டாமல் போனாலும் சரி, ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவிக்காமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவ மரத்தில் மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் சொல்லு. எது நடந்தாலும் சரி, எது நடக்காட்டும் சரி, என் ஜெபங்கள் கேட்கப்பட்டாலும் சரி, கேட்கப்படாம போனாலும் சரி, நான் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய். ஏன்னா கர்த்தர் எனக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறது மகா பெரிது. அவர் நித்திய ஜீவனை கொடுப்பேன்னு சொன்னவர் இன்னார் என்பதை நான் விசுவாசிக்கிறதுனால, நான் விசுவாசிக்கிறதை அவர் வரும்போது நான் பெற்றுக்கொள்வேன். கடைசியாக சகோதரரை சந்தோஷமாயிருங்க, நற்சீர் பொருந்துங்க, ஆறுதல் அடைங்க, ஏக சிந்தை உள்ளவர்களா இருங்க, சமாதானமா இருங்க. அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். ஆமென். அப்பா பிதாவே சோத்திரம் ராஜா, சோத்திரம் தகப்பனே. அப்பா எங்களுடைய சந்தோஷத்தை குறித்து நீங்கள் இப்பொழுது துக்கப்படுவீர்கள், மீண்டும் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள் என்று சொன்னீங்க தகப்பனே. அதற்கு அப்பா இந்த காலையிலே நான் வரும்பொழுது இந்த வசனத்தை எனக்கு காண்பித்தீங்க தகப்பனே. அந்த வசனத்தை இன்று எனக்கு பிரதரும் அப்பா சகோதரரை மறைத்து நீங்கள் பேசியிருக்கிறீங்க தகப்பனே. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா உங்களுடைய சத்தியம் என்றென்றைக்கு உண்மை உள்ளது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. இந்த பைபிள் ஸ்டடியிலே கலந்திருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளும், சிறு குழந்தைகளும், பெரியவர்களையும் அப்பா உமது நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. இன்னும் வர முடியாதவர்களும் இதை கேட்டு அப்பா அந்த சத்தியத்தை கேட்க நீங்க கிருபை கொண்டிருக்கீங்க தகப்பனே. இந்த மிகுந்த சந்தோஷத்துக்காக நாங்கள் காத்து இருக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களோடு கூட இருந்து தகப்பனே எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்துங்க தகப்பனே. இன்னும் சகோதரரை நீங்கள் மறைத்து சொன்ன அனைத்து காரியங்களும் நீங்க பேசின காரியத்துக்காக உங்களுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா ஒவ்வொரு வசனத்தையும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக, அந்த 1 மணி நேரத்தை எங்களுக்காக அப்பா நாங்க எங்களை ஆசீர்வதித்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த கூடியையும் நீர் ஆசீர்வதித்து தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை போற்றுகிறோம் தகப்பனே. எங்களை சுற்றி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளையும் நீர் ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்துங்க தகப்பனே. இன்னும் நாங்கள் சத்தியத்துக்குள்ளே வளர அப்பா நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜீவ அப்பத்தையும் ஜீவ தண்ணீரையும் எங்களுக்கு கண்மலை தண்ணீரையும் நீங்க தந்துட்டு இருக்கிறீங்க தகப்பனே. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவர் நீடியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொன்னீங்க தகப்பனே. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா நாங்கள் அந்த இடுக்கமான வாசலை தேடி நாங்கள் அனைவரும் உம்முடைய இடத்துல ஒருமனப்பட்டு நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை போற்றுகிறோம் அப்பா. எங்கள் பலனை எங்களுக்கு தந்து உம்முடைய பலனை எங்களுக்கு தாங்க தகப்பனே. அதில் நாங்கள் நிலைத்திருந்து இன்னும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். இந்த சத்தியத்தை நாங்கள் இன்னும் அதிகமாய் தியானிக்கவும் எங்களுக்கு கிருபை தரும் தகப்பனே. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை அனைத்து உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.